Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ஒரு மெக்சிகன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேரு வெஜ் டாக்கோஸ். இந்த டாக்கோஸ் வந்து சிக்கன், பீஃப் வெச்சு நான் வெஜ்லயும் செய்யலாம். இந்த டாக்கோஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்காவும் அல்லது வந்து டின்னருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத பார்த்தறலாம். மெக்சிகன் டாக்கோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு மாவு பிசைஞ்சிக்கணும். அதுக்கு வந்து மக்கிய ஆட்டான்னு சொல்லக்கூடிய இந்த மெய்ஸ் ஃப்ளோர் எல்லோ அந்த கார்ன் மாவை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 240 கிராம்ஸ் வந்து இந்த மக்கிய ஆட்டாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு மைதா, அதாவது ஒரு 120 கிராம்ஸ் மைதா வந்து இந்த மெய்ஸ் ஆட்டாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைய போகிறோம். இந்த மாவு வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சிடணும். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நார்மலாக மாவு பிசைஞ்சிட்டு ஒரு ஓரம் வச்சிடலாம். இந்த மாவு, இந்த கார்ன் மாவுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவுங்கிறது வந்து ஸ்டார்ச், கார்னோட ஸ்டார்ச்லேருந்து எடுக்கக்கூடாது. அது வெள்ளை கலரில் நல்ல நைஸாக இருக்கும். இந்த மெய்ஸ் ஆட்டாங்கிறது வந்து நல்ல அந்த முழு எல்லோ கார்னை காய வச்சு அரைக்கிறது. ஸோ இப்போ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து ஒரு ஓரம் வச்சுடுங்க. அடுத்ததாக நம்ம இந்த டாக்கோஸ்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாஷ்ட் அவகேடோ செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் அவகேடோவை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே இருக்க அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அவகேடோ பழத்தை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட ஹாஃப் லெமன் ஜூஸ் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் தான் வந்து இந்த அவகேடோவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ அவகேடோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. உங்களுக்கு இந்த அவகேடோ இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆலப்பினோஸ் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரா சாலட் மாதிரி, ஸோ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்மாஷ்ட் அவகேடோவை ஒரு ஓரம் வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு ஃபில்லிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இந்த ஃபில்லிங் வந்து மெக்சிகனில் பார்த்திங்கன்னா பிளாக் பீன்ஸ் வச்சு தான் செய்வாங்க. பட் நான் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ராஜ்மா, அதாவது ரெட் பீன்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த ராஜ்மாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோடு வந்து நம்ம கூட தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இதில் வந்து நம்ம இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ வந்து ரொம்ப ப்ளெயினாக பிளாண்டாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது வந்து இந்த ஃபில்லிங்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சால்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஃபில்லிங் வந்து ஒரு 3லேருந்து 4 டாக்கோஸ்குள்ளார ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பத்தும். இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த ஃபில்லிங்க்கு பதில் அந்த இந்தியன் ஸ்டைலில் நம்ம இந்த அவகேடோ, அப்புறம் இந்த சால்சா இதெல்லாம் இல்லாமல் கேரட், கேபேஜ், பீன்ஸ் எல்லாமே வச்சு வதக்கி ஸ்டஃப் பண்ணி செய்யலாம். அடுத்ததாக வந்து சால்சா செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் டொமேட்டோவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஆலப்பினோஸ்னு சொல்லக்கூடிய இது வந்து நான் பாட்டிலில் வந்து வாங்கினது. ஃப்ரெஷ்ஷாக ஆலப்பினோஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா காரமாக இருக்கும். இது வந்து ட்ரைடு தான்.
அது கூட கொஞ்சம் ஆரிகானோ, அப்புறம் உப்பு. இந்த ஆலப்பினோஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சால்சா வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாமே வந்து ராவாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் ஒரு சின்ன பால் உருட்டி எடுத்து இப்போ வந்து நம்ம ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த டேக்கோஸை தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு குக்கி கட்டர் அல்லது ரவுண்டாக ஏதாவது வந்து ஒரு மூடியை எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அழகாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த டேக்கோஸ் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கண்டெய்னர் மூடி எடுத்துகிட்டு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி போக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா உள்ள வரைக்கும் மாவு வந்து வேகும். இப்போ வந்து அவனோட அந்த ட்ரேயில் இந்த 2 கம்பிங்களுக்கும் நடுவில் இந்த மாதிரி வந்து நம்ம டேக்கோஸை ஒரே லெவலில் அப்படியே போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு பேட்சில் நம்ம 6 வந்து வைக்கலாம். என்னோடய அவனில் வந்து இவ்வளோ தான் வைக்க முடியும். பெரிய அவனாக இருந்தால் இன்னும் கூட நிறைய வைக்கலாம். ஸோ இந்த 6த்தையும் இந்த மாதிரி அழகாக அடுக்கிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 12 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த டேக்கோஸை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து லைட்டாக ஆற விடுங்க போதும். அப்போ தான் வந்து அந்த கம்பியில் வந்து ஒட்டாமல் அப்படியே தனியாக வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து இதை வெளியே எடுத்து வச்சு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து கொஞ்சமாக நான் லெட்யூஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாப்டு லெட்யூஸை கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பீன் ஃபில்லிங் அதை வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு நிறையாவும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த சால்சாக்கு அடுத்து அந்த அவகேடோ ஸ்மாஷ் பண்ணோம்ல அதையும் சேர்த்து நம்ம அந்த உள்ளார வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே லேயராக வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். இதை ஃபில் பண்ணோடனே அப்படியே நம்ம சாப்பிட்றணும். ரொம்ப நேரம் இதை வச்சுருந்திங்கன்னா அந்த சால்சா அந்த அவகேடோவில் அந்த டேக்கோஸ் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறத வந்து அந்த டெக்ஸ்டரையே மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சம் ஆலப்பினோஸ், ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் கூட சேர்க்கலாம். பிளாக் ஆலிவ்ஸ் சேர்த்துட்டு அப்புறம் மேலேயும் கொஞ்சம் லெட்யூஸ் வச்சு ஃபில்லப் பண்ணிடுறேன். ஆக்சுவல் மெக்சிகன் டேக்கோஸில் பார்த்திங்கன்னா சோர் க்ரீம் வந்து மேலே இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து சோர் க்ரீமுக்கு பதில் ஒயிட் மைனீஸ் போட்டிருக்கேன். இந்தியன் ஸ்டோரில் சோர் க்ரீம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி டேக்கோஸை நம்ம அழகாக ஃபில்லப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரிமைனிங் நான் பிசைஞ்ச அந்த மாவுக்கு வந்து 12 டேக்கோஸ் வரும். நான் 4 வந்து மெக்சிகன் ஸ்டைலில் செஞ்சுட்டு மீதி ஃபுல்லாக இந்தியன் ஸ்டைலில் செஞ்சேன். ஸோ சூப்பரான டேக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த மெக்சிகன் ரெசிப்பியில் மெக்சிகன் ஃபில்லிங் வச்சு நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் நிறைய விதமான ஃபில்லிங் கொடுத்து செய்யலாம். நீங்கள் எந்த ஃபில்லிங் போட்டு செஞ்சீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.